புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது கலியினில் கலந்திட வாருங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. இடர்படும் இறைவனின் ஊழியரே, நம் இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இடர்படும் இறைவனின் ஊழியரே, நம் இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இகமதிலினிதே அழைக்கின்றார், இகமதிலினிதே அழைக்கின்றார். தலைவன் தங்க தலைவன் இயேசுவின் வழியினில் இந்த தரணியை நாடு வழி நடத்திடவே பணிகின்றார். புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட வாருங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகின்றார், அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜனவரி 6ஆம் தேதி அன்னையாம் திருச்சபை திருக்காட்சி பெருவிழா நாளை நினைவு கூறுகின்றாள். விசேட விதமாக இந்த இங்கிலாந்து தேசத்திலே இந்த விழா ஒரு முக்கியமான விழாவாக கருதப்பட்டு அது ஒரு கடன் திருநாளாகவும் அனுசரிக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் பிற இனத்தவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டார் என்பதனை எடுத்து காட்டுகின்ற விதமாக கீழ்த்திசையிலே இருந்து வருகை தந்த ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை சந்தித்து அவருக்கு பரிசு பொருள்களை கொடுப்பதன் மூலமாக அவரை ஆண்டவராக, அவரை அரசராக, தமக்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தவராக ஏற்றுக்கொள்வதனை இந்த விழா எங்களுக்கு எடுத்து எம்பி நிற்கின்றது. எனவே இந்த திருப்பலியிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற வேளையிலே விசேட விதமாக நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அந்த 3 ஞானிகளினுடைய பயண பாதையிலே ஏற்பட்ட தடங்கல்களிலே, அவர்களுடைய பாதையிலே அந்த விண்மீன் வழி காட்டியது. எங்களுடைய வாழ்விலும் விசேட விதமாக நாங்கள் பயணிக்கின்ற இந்த நாட்கள் எத்தனையோ விதமான இழப்புகளோடும் ஏக்கத்தோடும் தனிமையோடும் மன நெருடல்களோடும் வருத்தங்களோடும் சொல்லெண்ணா துன்பங்களோடும் பொருளாதார கஷ்டங்களோடும் ஒருவரை பார்க்க முடியாமல் பயணங்களை மேற்க முடியாமல் பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளே மன நெருக்கடிகளுக்குள்ளே நாங்கள் பயணிக்கின்ற இந்த வேளையிலே விண்மீனை போல ஆண்டவருடைய அருள் எங்களை தொடர வேண்டும். விசேட விதமாக இந்த நோயினுடைய தாக்கத்திலே இருந்து விடுபடுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் வெற்றிகரமாக அமைய வேண்டும். இதற்காக முன்னின்று உழைக்கின்றவர்களை ஆண்டவருடைய கரம் பாதுகாக்க வேண்டும்,
பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி நிற்போம். ஆண்டவர் தாமே எங்களுடைய பயண பாதையை சீரமைத்து எங்களை நல்வழிக்கு அழைத்து செல்ல இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி நிற்போம். அத்தோடு விசேட விதமாக இந்த திருப்பலியிலே அதிகமாக நோய்வாய்ப்பட்டு வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். எத்தனையோ உங்களுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள் இன்னும் தெரியாதவர்கள் என்று சொல்லி இந்த வருத்தத்தினாலே பல கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றார்கள். இவர்களுடைய வாழ்விலே இறைவன் தாமே கூட இருந்து இவர்களை வழி நடத்த வேண்டும், இவர்களை குணப்படுத்த வேண்டும், ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விசேட விதமாக இவர்களுக்காக மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களை ஒரு கணம் ஆத்தும சோதனை செய்து கொண்டு எங்களுடைய குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம்
மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் ஏற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்தவும் ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரமருளவுமை மன்றாடுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு களிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 6 ஈறாக. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களின் அங்களை கவும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தாரும் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசம் ஐந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் சபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார்.
வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். புற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2 தொடக்கம் 3, 5 தொடக்கம் 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அருளப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என எண்ணுகின்றேன். அந்த மறைபொருள் எனக்கு வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கின்றீர்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் ஜெருசலேமுக்கு வந்து, ஜூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் ஜூதா நாட்டு பெத்லஹேமே, ஜூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை 1000 என்று ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கடியாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள்.
ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முகவுரையிலே நீங்கள் கேட்டதைப் போல இன்று நாங்கள் திருக்காட்சி பெருவிழாவை அல்லது மூவிராசாக்கள் திருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பொதுவாக எங்களுடைய இலங்கை நாட்டிலே இந்த திருநாளானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. கிறிஸ்து பிறப்பிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடி ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய சொந்த இரட்சகராக அவர் வெளிப்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆனால் மேற்குலக நாடுகளிலே இந்த 6ஆம் தேதி ஒரு கடன் திருநாளாக அறிவிக்கப்பட்டு பல நாடுகளிலே இன்றைய நாள் ஒரு விடுமுறை நாளாகவும் இன்றைய நாள் அவர்களுடைய ஒரு விழா நாளாகவும் பேணப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கிலாந்து ஆயர் மன்றமும் இங்கிலாந்து தேசத்திற்கென்று சொல்லி 7 கடன் திருநாட்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த 7 கடன் திருநாளிலே இந்த நாளை முதலாவது கடன் திருநாளாக, ஒரு வருடத்தில் வருகின்ற முதலாவது கடன் திருநாளாக இந்த ஜனவரி 6ஆம் திகதியை அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஆண்டவராகிய கிறிஸ்து முழு உலகத்திற்கும் மீட்பர் என்று அவர் வெளிப்படுத்தப்பட்ட நாளைத்தான் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கீழைத்தேய ஞானிகள் ஆண்டவரை தேடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது கிறிஸ்துவின் பிறப்பு இஸ்ராயேல் மக்களுக்கு மாத்திரம் அறிவிக்கப்பட்ட ஒரு பிறப்பு அல்ல. அவர் தன்னுடைய மக்களை அவர் தேடி வந்தாலும் கிறிஸ்து அனைத்துலகின் இரட்சகர், அனைத்துலகத்திற்கு மீட்பர் என்று இந்த நாளில் வெளிப்படுத்தப்பட்டமையினாலே முன்னைய காலங்களிலே இந்த நாள் தான் ஜூதம் அல்லாத அனைவருக்கும் ஒரு கிறிஸ்து பிறப்பு நாளாக கொண்டாடப்பட்டதாக கூறுகின்றார்கள். இந்த நாளினுடைய சிறப்பு ஆண்டவர் எங்களுக்கும் மீட்பர், எங்களுக்கும் இரட்சகர் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட அந்த மகிமையான ஒரு நாளாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது சில விடயங்களை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, கிறிஸ்து அனைத்துலகின் அரசர், அனைத்துலகின் இரட்சகர், அனைத்துலகின் மீட்பர், அனைத்துலகத்திற்கும் அவர் ஆண்டவராக இருக்கின்றார். இவ்விதமாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே நாங்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக, மற்றவர்களையும் இந்த இயேசுக்குள்ளே கொண்டு வரக்கூடியவராக, இந்த இயேசு எங்களுக்கு மாத்திரம் உரியவர் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியொரு தெய்வம் அல்ல, மாறாக அவர் அனைத்துலகத்திற்கும் உரியொரு தெய்வம் என்பதை உரக்கச் சொல்லுகின்ற ஒரு நாள். இன்று பல வேளைகளிலே எங்களுடைய கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவ மக்களிடையே பலவிதமான பிளவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அது கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட பிளவுகளாக இருக்கலாம், அல்லது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளிலே ஏற்பட்ட பெரிய பெரிய பிளவுகளாக இருக்கலாம். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள்ளே வேறுபட்டு நாங்கள் பிரிந்து நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கென்று சொல்லி இருக்கின்ற ஆண்டவர் ஒருவர். அவர் எங்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும், முழு சமயத்துக்கும், எல்லா மக்களினங்களுக்கும், எல்லா இனம், குலம், மொழி சார்ந்த யாவருக்கும் அவர் கடவுளாக இருக்கின்றார். அதை இந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றும் பல வேளைகளிலே
எங்களிடம் ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கின்றது. நாங்களும் எங்களை சார்ந்தவர்களும் தான் இந்த விடயங்களிலே, ஆண்டவருக்குரிய விடயங்களிலே நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும், அந்த விடயங்களை நாங்கள் கொண்டாட வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு மாத்திரம்தான் உரியவர் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையும் எங்களுக்கு இருக்கின்றது. இன்று சில வழிகளிலே நான் கேள்விப்படுகின்றேன், சிலர் பாடல்களை பாடுகின்ற பொழுது கூட இது எங்களுடைய பாடல், அது அவர்களுடைய பாடல், இயேசுவை குறித்து நாங்கள் பாடின பாட்டு தான் பாட வேண்டும், அவர்கள் பாடின பாட்டு தான் பாட வேண்டும். இப்படியான குறுகிய மனம் படைத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு அவர் எல்லோருக்கும் உரிய கடவுள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற அனைவரும் இந்த ஒரு குடையின் கீழ் வருகின்றார்கள். அதைத்தான் இந்த நாள் எங்களுக்கு தெளிவாக கூறுகின்றது. இயேசு என்கின்ற அந்த பெயரை, இயேசு ஆண்டவரை யாரெல்லாம் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அல்லது இயேசுவை குறித்து எங்கெல்லாம் முழங்கப்படுகிறதோ அந்த முழக்கங்களிலும், அந்த கொண்டாட்டங்களிலும், அந்த நம்பிக்கைகளிலும் வாழுகின்ற எல்லோரும் ஒரே குடும்பத்தின் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள். பலவிதமான வேறுபாடுகள் இருந்தாலும் இது தனியே கிறிஸ்தவ குழுமத்தை குறித்தது மாத்திரமல்ல. மற்ற சமயங்களில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் அவர்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள், இயேசுக்குரியவர்கள். அவர்களுக்கும் இயேசு ஆண்டவர், அவர்களுக்காகவும் இயேசு பிறந்தார். இதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தொடக்கத்திலே அடுத்ததை கூறியதை போல ஒரு பயணம், மனித வாழ்வு என்று சொல்லுவது அது ஒரு நீண்ட பயணமாக இருக்கின்றது. கீழைத்தேய ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை தேடி, இந்த குழந்தையை தேடி விண்மீனின் ஒளியிலே அவர்கள் வருகின்றார்கள். கீழைத்தேய ஞானிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் தூரமான இடங்களிலே இருந்து பயணித்திருக்கின்றார்கள். எப்படியாக இவர்கள் பயணித்தார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இன்று நாங்கள் பார்க்கின்ற அந்த பயண சுலபம், இலகு பயணம் அந்த காலங்களிலே இருக்கவில்லை. இந்த காலங்களிலே நாங்கள் இன்று ஒரு விமானத்திலே ஏறுகின்றோம் என்று சொன்னால் 14 மணித்தியாலங்களிலே எங்களுடைய நாட்டையோ அல்லது இன்னொரு தூர தேசத்தையோ நாங்கள் ஒரு நாளிலே நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த காலங்களிலே அப்படி அல்ல. ஒரு பிரயாணம் என்று சொல்லுவது அது மிகவும் சவாலான ஒன்று. பல வேளைகளில் எங்களுடைய மிகவும் அண்மை காலங்களில் கூட யாழ்ப்பாணத்திற்கு மிஷனரிகள் வந்த பொழுது அவர்கள் 1 மாதம் கப்பலிலே பிரயாணித்ததற்கு பிறகாக யாழ்ப்பாண மண்ணை வந்தடைந்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலே சொல்லப்படுகின்றது. மேற்குலக நாடுகளிலே இருந்து மிஷனரிகளாக எங்களுடைய இலங்கை தேசத்தை அடைவதற்காக 1 மாதம் அவர்கள் 1 மாதம் அளவிற்கு கப்பலிலே பிரயாணித்து அவர்கள் வந்தார்கள் எங்களுடைய தேசங்களுக்கு என்று சொல்லி. அவ்வளவு கடினமான காலங்களுக்கு மிகவும் முற்பட்ட காலம். அந்த காலத்திலே இவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது எத்தனையோ விதமான தடைகளை நிச்சயமாக சந்தித்திருப்பார்கள், எத்தனையோமான சோர்வுகளை சந்தித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், இந்த விண்மீன் அவர்களுக்கு ஒரு தெளிவான பாதையை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தது, ஒரு தெளிவான அடையாளத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. எனவே அந்த விண்மீன் இழக்கண்டோம், ஆண்டவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். இந்த விண்மீனை நோக்கி அந்த பெரும் பயணத்தை மேற்கொண்டு எல்லா தடைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவை சந்தித்து, இயேசுவை ஆராதித்து, இயேசுவை வணங்கி அவருக்கென்று சொல்லி கொண்டு வந்த அந்த அன்பின் பொதிகளை கொடுக்கின்றார்கள். அவர் அனைத்துலகின் ராஜாவாக, அரசனாக இருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக அங்கே அவர்கள் பொன்னை கொடுக்கின்றார்கள். அவருடைய அரியணை என்றும் இருக்கின்ற அரியணை என்பதின் அடையாளமாக அவருக்கு தூபத்தை கொடுக்கின்றார்கள். அவர் தன்னை தியாகம் செய்து பலியிடப்படுகின்ற ஒரு ஆடாக மரித்து மீட்பை கொண்டு வருவார் என்பதன் அடையாளமாக வெள்ளை போலத்தை கொடுக்கின்றார்கள். இவையெல்லாம் இந்த புற இனத்து ஞானிகளுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இயேசுவை கண்டார்கள், ஆராதித்தார்கள், இயேசுவை கண்டார்கள், வணங்கினார்கள். இன்று எங்களுடைய வாழ்வும் ஒரு பயணம். நாங்கள் இந்த உலகத்திலே பல ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், ஒன்றை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம்.
எதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய வாழ்வு பயணத்தினுடைய குறிக்கோள் எதுவாக இருக்கிறது, விண்மீன் எதுவாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இயேசுவை ஆராதிப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோமா? இயேசு எங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கின்றாரா? இந்த உலக வாழ்விலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற பொழுது பவுலை போல ஒரு சீரியதொரு ஓட்ட பந்தயத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன், விசுவாசத்தை நான் பாதுகாத்தேன், இறுதியிலே என் மீட்பர் தருகின்ற பரிசாகிய அவரை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே எங்களுடைய வாழ்வு இருக்கின்றதா? அல்லது இந்த உலக வாழ்விலே காணப்படுகின்ற அற்ப சொற்ப ஆசைகளுக்காக நாங்கள் ஓடி 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 பணத்தை சம்பாதிக்க வேண்டும், புகழை சம்பாதிக்க வேண்டும், பெருமையை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை புறம் தள்ளி, மற்றவர்களை நோகச் செய்து, எளியவர்களை காலாலே மிதித்து, அதற்கு மேலே எங்களுடைய ஆணவத்தை நாங்கள் அரங்கேற்றி கொண்டு எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பணம் ஒன்றை கண்முன்பாக கொண்டு, சொத்து சுகங்களை கண்முன்பாக கொண்டு, ஆண்டவர் எங்களுக்கென்று சொல்லி தந்த எல்லாவற்றையுமே நாங்கள் மறந்து, ஜெபத்தை மறந்து, திருப்பலியை மறந்து, ஆன்மீக வாழ்வை மறந்து, பணம் என்கின்ற ஒன்றுக்காக எங்களுடைய உடல் நலத்தை மறந்து, குடும்பங்களை மறந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா? எங்களுக்கு முன்னுக்காக இருக்கின்ற அந்த விண்மீன் பணமாக இருக்கின்றதா, பட்டமாக இருக்கின்றதா, பெருமையாக இருக்கின்றதா, புகழாக இருக்கின்றதா? எதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்து நின்று சிந்திக்க வேண்டும். எனவேதான் இந்த காலங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடங்களுக்கு மேலாக கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணியரோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், மனித முழு வாழ்வையும் அது சவாலாக்கி இருக்கிறது என்று சொன்னால், தரித்து நின்று மீண்டும் 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 அந்த சுய ஆய்வுக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? இன்று எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தரப்பட்டது. ஏரோது அரசன். அந்த ஏரோது அரசனுடைய முன்மாதிரியை அவன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் என்பதை தெளிவாக எங்களுக்கு காட்டுகின்றது. ஞானிகள் இவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடி வருகின்றார்கள். எனவே அவர்கள் வந்து ஆண்டவரை நெருக்கமாக வந்து அவரை அணுகின்ற ஆவலோடு அதை தெரிவிக்கின்ற பொழுது, இந்த ஏரோது அரசன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், தன்னுடைய சாணக்கியத்தை காட்டிக் கொள்ளுகின்றான். டிப்ளோமசி என்று சொல்லுவார்கள். தன்னுடைய சாணக்கியம் எப்படியான சாணக்கியம் என்று சொன்னால், தன்னுடைய குறுகிய சுயநல சாணக்கியம். இன்றைக்கும் அப்படியான ஒரு சுயநலமான சாணக்கிய, அதாவது நுட்பமான முறைகளை கையாளுகின்ற பல மனுஷர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சாணக்கியம் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், அதாவது அவருக்கு தெரியும், இந்த இஸ்ராயேல் மக்கள் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு மீட்பரை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். எப்பொழுது அவர் வருவார் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் தெளிவாக அறிந்து கொள்ளுகின்றான், அந்த குழந்தை பிறந்திருக்கின்றது. தன்னுடைய அறிஞர்களை கூப்பிட்டு காலத்தை கணக்கிடுகின்றான். அவர்களும் சொல்லுகின்றார்கள், யூதா நாட்டு பெத்லகேமே, நீ சிறியொரு நகர் அல்ல, ஏனென்று சொன்னால் உலகை ஆளுகின்ற அரசன் உன்னுடைய மண்ணிலிருந்து பிறப்பான் என்பதை மிக தெளிவாக அவர்கள் அறிந்து கொண்டாலும், தெளிவாக ஏரோது உணர்த்தப்பட்டாலும், அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி, தன்னுடைய பெருமைக்காக வேண்டி, தன்னுடைய அரசுக்காக வேண்டி, தன்னுடைய அரசு உரிமைக்காக வேண்டி அந்த குழந்தையை கொல்லுவதற்கு அவன் கங்கணம் கட்டினதை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய சாணக்கியத்தை பயன்படுத்தி அந்த ஞானிகளை சூழ்ச்சியாலே அவன் சிக்க வைத்து, நானும் சென்று அந்த குழந்தையை ஆராதிக்க போகின்றேன், நீங்கள் முதல் ஆராதியுங்கள், அதற்கு பிறகு நானும் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒரு கபட நாடகம் ஆடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றும் இப்படியானவர்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சாணக்கியத்தை பயன்படுத்தி, கடவுளுடைய காரியங்களை தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி, அதன் வழியாக தங்களுடைய விருப்பங்களும் தங்களுடைய நோக்கங்களும் தங்களுடைய அடைவு மட்டங்களுக்கும் தாங்கள் செல்லுவோம் என்று சொல்லி எண்ணுகின்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடவுளுடைய திட்டங்களையும் கடவுளுடைய நியமங்களையும் யாருமே மாற்ற முடியாது.
அவர்கள் கனவிலே எச்சரிக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் வேறு வழியாக திரும்பினார்கள், ஞானிகள் வேறு வழியாக திரும்பினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏரோது அரசன் கங்கணம் கட்டினானோ அந்த குழந்தை உலகின் இரட்சகராகி இன்றும் அந்த குழந்தைக்காக வேண்டி எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு இன்றும் அவர் அனைத்துலகின் அரசராக இருக்கின்றார். அந்த குழந்தையை கொல்ல தேடிய ஏரோது இன்றும் அந்த பேரை கேட்டாலே நாங்கள் எல்லோரும் சின்ன வயதிலே நடித்த நாடகம் தான் எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது. நல்ல ஒரு பேர், ஏமாந்தான் ஏரோது. ஒரு அழகான பேர், ஏமாந்தான் ஏரோது. இந்த உலகத்தின் ஓட்டங்களிலே இவ்விதமாக கடவுளுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளாமல், கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளாமல், கடவுளை ஆராதிக்காமல் தங்களுடைய சாணக்கியத்தின் வழியாக தங்களுடைய நோக்கங்களை அடைய முயல்கிறவர்கள் இந்த ஏமாந்தான் ஏரோதுவினுடைய வழித்தோன்றல்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு நாளிலே நாங்கள் இன்றும் இந்த ஒரு கொடிய கொள்ளை நோயினுடைய பிடிக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் தரித்திருந்து ஒரு சுய ஆய்வுக்குள்ளே நாங்கள் சென்று எதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய கண்ணுக்கு முன்னதாக இருக்கின்ற விண்மீன் எது? நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஆராதித்து வணங்கி அவரை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு என்றென்றும் இன்புற்றிருக்க போகின்றோமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்விதமாக அவரை நாங்கள் ஆராதித்தால் அவரோடு என்றென்றும் அரசாடுவோம். அவர் இரண்டாம் வருகையிலே அரசனாக வருகிற பொழுது தன்னுடைய மக்களை அவர் தன்னோடு அரசாள அழைத்துக் கொண்டு செல்லுகின்றார். வேதம் சொல்லுகிறது, இறுதி நாளில் நான் எனக்குரிய மக்களை நான் எழுப்புவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாங்களும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு மக்களாக, அவரை வணங்குகின்ற மக்களாக, பரிசுத்த ஆவி என்கிற அந்த விண்மீனை, இறை வார்த்தை என்கின்ற விண்மீனை கண்முன்பாக கொண்டு ஆண்டவரை தேடி சென்று அவரை ஆராதிக்க இறை அருளை தொடர்கின்ற இந்த பலியிலும் கேட்டு மன்றாடுவோம். ஆமென். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபையோரை
வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். மௌனமாக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரை நோக்கி எங்களுடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் எடுத்து எம்பினிப்போம். இயேசுவே, உம்மை சந்திக்க வந்த ஞானிகளுடைய வாழ்விலே ஒளிவிளக்காய் விண்மீன் செயற்பட்டதைப் போல எங்களுடைய வாழ்விலே நீரே எங்களுக்கு விண்மீனாக வழிகாட்டியருளும். பாதையை செம்மைப்படுத்தும். பாதையிலே இருக்கக்கூடிய முட்கள், கல்கள், தெளிவில்லாத பாதைகளிலே எங்களை நீர் உம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்தியருளும். நாங்கள் பயணிக்கின்ற இந்த நாட்களிலே உம்முடைய சிறகுகளின் நிழலிலே எங்களை பாதுகாத்தருளும். நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை குணப்படுத்தியருளும். போடப்படுகின்ற தடுப்பூசிகள் வெற்றிகரமாக அமையவும் வெகு விரைவிலே மக்களினுடைய ஏக்கங்கள் கவலைகள் தீர உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தருளும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் தேடுகின்றவர்களாக, உம்முடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக, எங்களுடைய திட்டங்களையும் எங்களுடைய புகழையும் எங்களுடைய எண்ணங்களையும் விட்டு உமக்காக ஓடுகின்ற பிள்ளைகளாக, இவ்வுலகத்தினுடைய பொருட்களை எங்கள் கண்முன் வைக்காமல் உம்மையே எங்களுடைய கண்முன் வைத்து நாங்கள் செயற்பட எங்களுக்கு வரம் தாரும். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இந்த நாட்களிலே அவர்களுடைய கல்வி தடைப்படுகின்ற வேளையிலே ஆண்டவரே நீர்தாமே சீர்படுத்தியருளும். இந்த நாட்களிலே வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற வேளையிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படக்கூடிய மன நெருடல்கள், உறவு தொடர்புகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர்தாமே பொருட்படுத்தருளும். இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்துவதாக, நீர் தருகின்ற பாதுகாப்பு எங்களை வழிநடத்துவதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடி நிற்கின்றோம். ஆமென். ஆண்டவர் எனத்திலே நிறைவான அர்ப்பணமே நீதமும் நீதமும் அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே நீதமும் நீதமும் அர்ப்பணமே. இயேசுவே உம்மையே முழுதும் உமக்கு அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே நீதமும் நீதமும் அர்ப்பணமே. பணிவாழ்வு பயண தடைகளை பணிவோடும் பாதம் படைக்கின்றோம். பணிவாழ்வு பயண தடைகளை பணிவோடும் பாதம் படைக்கின்றோம். திக்கற்றோர் வாழ்வில் திசையாய் நின்றிட நீலமும் தருகின்றோம். எம்மை உமக்கு தருகின்றோம். அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே நீதமும் நீதமும் அர்ப்பணமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உமை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் நமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினேன். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலகிறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், அண்மை காலமாக இந்த வைரஸினுடைய தாக்கத்தினாலே இறந்து போகின்ற
சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினாலே பயிற்சி பெற்ற நாங்கள் துணிச்சலோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே நாளெல்லாம் காத்து நடத்தும் இறைவனை நலமெல்லாம் ஈந்து மகிழும் நாதனை நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே நமது பெயரை பொறித்து கண்ணின் மணியாய் காக்கின்றார் கல்லில் நமது மோதாதபடியே கரம் பிடித்து நம்மை நடத்துகின்றார் கரத்தில் நமது பெயரை பொறித்து கண்ணின் மணியாய் காக்கின்றார் கல்லில் நம் கால்கள் மோதாதபடியே கரம் நம்மை நடத்துகின்றார் பலப்புறமாயிரம் விழுந்தாலும் இடப்புறமாயிரம் விழுந்தாலும் தீமைகள் அணுகாது காத்திடுவார் நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிருக்கு தலை வணங்கி நிற்போம். இருளில் நின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாய் திகழச் செய்வாராக. ஆமென். ஞானிகளின் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வில் பயணத்தின் பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிப்பீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம்
தளமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே. நூதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே.